வெல்கம் டு பிரபு மேத்ஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் இந்த வருஷம் 2022க்கான அக்ரி அண்ட் பிடெக் கோர்சஸ்க்கான சீட் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கிற ஆக்சுவலாக சீட் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகி நமக்கு ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு. இப்போ வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கிற டேட்டாவை வச்சு எந்த கட் ஆஃப் வரைக்கும் நமக்கு இப்போ இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறோம். கம்யூனிட்டி வைஸ் எந்த கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறோம். நம்ம கிடச்சிருக்கிற நல்லா கிளியராக சொல்கிறேன். இப்போ வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கிற டேட்டா வச்சு நம்ம குரூப்பில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஷேர் பண்ண டீட்டெயிலை வச்சு தென் இந்த கட் ஆஃப் வரைக்கும் லீஸ்ட்டாக கிடச்சிருக்கு. இதுக்கு கீழே கூட கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருந்திருக்கலாம். பட் நம்மக்கிட்ட கிடைக்கிற டேட்டா வச்சு நம்ம சொல்கிறோம் எது வரைக்கும் கிடச்சிருக்கு அப்படின்னு. ப்ளஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 12லேருந்து 15ங்கிறது கன்ஃபார்மாக இல்லையா, ஸ்லைடிங்கோட ரிசல்ட் அடுத்த ரிசல்ட் நமக்கு எப்போ கிடைக்கும், ப்ளஸ் நாட் அலாட்டட் சீட் இல்லை நாட் அலாட்டட்னு வந்திருக்கிற கேண்டிடேட் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றினா ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு நீவோ வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீட் அலாட்மெண்ட் இப்போ நமக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணி அதை பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருக்குறோம். இப்போ அதிலேயே செகண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது கேட்டகரி வைஸ் பார்த்தா இப்போ நமக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே சீட்டு கிடச்சிருக்கு. பர்சனலாக நம்மளோட காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்காக தான் நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டோம். ஸோ நிறைய பேருக்கு சீட் அலாட் ஆகிடுக்கு. எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ கலெக்ட் பண்ண டேட்டா வைஸ் பார்த்திங்கன்னா பிசிக்கு 166 வரைக்கும் நமக்கு சீட் அலாட் ஆகிருக்கு. சரியா? பிசிக்கு பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 166 வரைக்கும் இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்டில் நமக்கு சீட் அலாட்மெண்ட் வந்திருக்கு. ரொம்ப 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 கட் ஆஃப் ரொம்ப ரெடியூஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா 175 அந்த ரேஞ்சுக்கே ரொம்ப பிரச்சனையாக கிடந்தது. ஆனால் இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. பிசிக்கு பார்த்திங்கன்னா ப்ரைவேட் அஃபிலியேட்டட் தான். நான் சொல்கிறது லீஸ்ட் கட் ஆஃப் தான் சொல்கிறேன். கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சது சொல்லலை, லீஸ்ட் கட் ஆஃப் தான் சொல்கிறேன். அப்போ பிசிக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்லேயே 166கே சீட் கிடச்சிருக்கு. பிசிஎம்முக்கு நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா வைஸ் பார்த்திங்கன்னா 176 வரைக்கும் சீட் அலாட் ஆகிருக்கு. இதை விட அலாட்மெண்ட் கம்மியான கட் ஆஃப் லெவல் இருந்திருந்தவங்களுக்கும் கட்டாயமாக சீட் கிடச்சிருக்கும். நீங்கள் உங்களுடைய டீட்டெயிலை ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த டேட்டாஸில் இதை ஃபுல்ஃபில்லாக உங்களுக்கு கொண்டு வந்துடுவோம். சரிங்களா? அடுத்து எம்பிசிக்கு இப்போ வரைக்கும் கிடச்சிருக்க டேட்டாவில் பார்த்திங்கன்னா 170க்கு சீட் அலாட் ஆகிருக்கு லீஸ்ட்டாக. எம்பிசிக்கு பார்த்திங்கன்னா 170க்கு சீட் அலாட் ஆகிருக்கு. இதை விட கட்டாயமாக சீட்டு கட் ஆஃப் லெவல் ரெடியூஸ் ஆகி சீட் அலாட் ஆகிருக்கும். கட்டாயமாக நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அல்லது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுங்க. ஸோ அதையும் நம்ம டேட்டாவாக எடுத்துப்போம். அடுத்து எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா 162க்கு அலாட் ஆகிருக்கு. எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா 162க்கு நமக்கு அக்ரி அலாட் ஆகிருக்கு. எஸ்சிஏக்கு பார்த்திங்கன்னா 164க்கு அலாட் ஆகிருக்கு. சரிங்களா? எஸ்சிஏக்கு பார்த்திங்கன்னா 164 நம்மக்கிட்ட கிடச்சிருக்க டேட்டா வச்சு தான் சொல்கிறேன். இதை விட லீஸ்ட்டாக கூட லீஸ்ட் கட் ஆஃபில் இருக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக சீட் கிடச்சிருக்கலாம். சரிங்களா? எஸ்டி கேட்டரில் பார்த்திங்கன்னா 160 வரைக்கும் நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது. இப்போது 160 வரைக்கும் நமக்கு சீட் அலாட் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ நான் கம்யூனிட்டி வைஸ் ரொம்ப லீஸ்ட் கட் ஆஃபாக இப்போ வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்க டேட்டா வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி, சார் அப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் டேட்டு மாறுதா சார் அப்படின்னா கட்டாயமாக கிடையாது. இன்றைக்கி அவங்க சொன்ன மாதிரி 10ஆம் தேதியே சீட் அலாட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ 12ஆம் தேதி அதாவது நாளை மறுநாள்லேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் எல்லாருக்குமே வந்திருக்கிற அந்த அலாட்மெண்ட் லெட்டரில் கீழே பாருங்கள் எந்த டேட்டு எந்த டைம் எந்த பேட்சுக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டுக்கு நீங்கள் அங்கே அட்டண்டன்ஸ் கொடுத்துடணும். கட்டாயமாக இல்லை அப்படின்னா அதுலேருந்து அவங்க சொல்லியிருக்கிற டைம்லேருந்து நீங்கள் போய் அட்டன் பண்ண தவறிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அலாட்மெண்ட் கேன்சல் ஆகிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சிவி 12லேருந்து 15க்குள்ளே போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களில் நிறைய பேர் ஸ்லைடிங் கொடுத்து வந்திருப்பீங்க. அதில் ஆகிற வேக்கன்சியை வச்சு உங்களுக்கு 17ஆம் தேதி மறுபடியும் ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டும் நியூவாக சீட் அலாட்மெண்ட்டும் வரும். நீங்கள் லோ லெவல் கட் ஆஃப் இருக்கிறவங்க ரொம்ப ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா கட் ஆஃப் நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு. இதை விட கீழே கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கும் கட்டாயமாக சீட் கிடைக்கும். ஸோ ஒரி பண்ண வேண்டாம். உங்களுக்கு சீட் செகண்ட் ரவுண்டில் கட்டாயமாக நிறைய பேர் கிடைக்கும். ஸோ இப்போ வரைக்கும் சீட் நாட் அலாட்டட் அப்படின்னு வந்திருக்கிற கேண்டிடேட் வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும். ஸோ நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ நமக்கு இந்த 12லேருந்து 15க்குள்ளே நடக்க போகிற சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கட்டாயமாக நமக்கு மினிமம் ஒரு 800 சீட்ஸாவது நமக்கு வேகன்சி வரும். ஏன்னா நிறைய பேருக்கு ப்ரைவேட் அஃபிலியேட்டட் கிடச்சிருக்கு. எல்லாருமே அஃபிலியேட்டட் தேடி போவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு ஸோ ஃபினான்ஷியலி அவங்க கொஞ்சம் யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் பார்த்தா நிறைய சீட்ஸ் நமக்கு வேகன்சி வரும். நிறைய பேர் வேறு கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க.
இங்கே அஃபிலியேட்டட் கிடைக்கிறப்போ சரி தேவையில்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ நிறைய வேக்கண்ட் வரும். கண்டிப்பாக அந்த வேக்கன்சியெல்லாம் 17ஆம் தேதி ஃபில் பண்ணுவாங்க. சீட்டு நாட் அலாட்டுன்னு வந்திருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் 17ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அன்றைக்கி ஸ்லைடிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வரும். அதில் சீட்டு கிடைக்கிறவங்க சிவி செகண்ட் சிவிக்கு போவாங்க 19லேருந்து 20 வரைக்கும். அதில் ஆகிற வேக்கண்ட் ஸ்லைடிங் 2ல் 22ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் வரும். ஸோ ஒரி பண்ண வேண்டாம், எல்லாருக்கும் சீட்டு வந்துடும். இன்னும் நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் எந்த கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்கு அப்படின்னு. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.